உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான். கன்னி ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன், உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதி சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மார்ச் மாதத்துலேயே அவர் உச்சமடைஞ்சு சனி பகவானோட இணையிறார். அப்போது 7ஆம் பாவத்திற்கு இத்தனை நாளாக 6ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்து பலவித துன்பங்களுக்கு ஆளானீங்க. 7ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த நிலையில் சுக்கிரனோட இணைஞ்ச சனி பகவான் யோகத்தை கொடுப்பாரா, பாதகத்தை கொடுப்பாரா அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதே நேரத்தில் கண்டகச்சனி எங்கே உங்களை பாதிப்புகளுக்கு ஆளாக்கிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கும். அப்போது நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சனி பகவான் அங்கே எப்படி இருக்கார், ப்ளஸ் சுக்கிரன் எப்பேற்பட்டவர் உங்களுக்குன்றது தான் அவசியம். ஏன்னா நிறைய சிரமங்களை கடந்து வந்தாச்சு. கன்னிராசி அன்பர்கள் பொறுத்தவரையிலையும் நம்பி சில விஷயங்களில் ஏமாந்துட்டீங்க, எதிர்பார்த்து சில விஷயங்கள் கை கொடுக்கலை, கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு ரிஸ்க் எடுத்து 99% பெரிய லெவலில் உருவாக்கினீங்க. கடைசி 1% எல்லாமே ட்ராப் ஆகி இன்றைக்கி ஒரு விஷயம் ஓகே ஆனாலும் பல விஷயங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கிடுவீங்க. அந்த லெவலுக்கு எல்லா பிரச்சனைகளும் இப்போ உங்களை கழுத்து நெரிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே சில பாதிப்புகளுக்கு ஆளானவங்க கன்னிராசி அன்பர்கள் தான் பலர். அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போது இந்த சூழல் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது அப்படின்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். அப்போது கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் ஒரு புறத்தில் குரு பகவான், ஏன்னா வக்கர நிலையில் குரு பகவான் 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் இழந்ததும் கன்னிராசி அன்பர்கள் தான். நிறைய பேர் வாழ்க்கையில் இருந்த இடத்துல, அதாவது நீங்கள் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்தால், ஒரு கணவன் ஸ்தானத்தில் இருந்தால், ஒரு மனைவி ஸ்தானத்தில் இருந்தால், ஒரு பிள்ளை ஸ்தானத்தில் இருந்தால் அந்த இடத்தை பூர்த்தி பண்ண முடியாத நிலைமை கடந்த காலகட்டங்களில் உருவாகியிருந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய பிள்ளை உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த நிலையை சரி பண்ண முடியாமலையும் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்க முடியாத நிலையும், அதனால் குடும்பம் பிரியக்கூடிய ஒரு சூழல்களும், மீண்டும் அதை அவங்களை ஏதோ ஒரு விதத்தில் நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க போராட்ட சூழலில் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை கடந்த காலகட்டங்களில் கன்னிராசி அன்பர்களுக்கு தான் இருந்தது. ஏன்னா இந்த நிலை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு, குறிப்பாக கணவன் மனைவி எப்படின்னா ஒரே வீட்டில் இருந்து பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் கொடுத்துருந்துருக்கும். 3rd person, 3வது நபர்களால் உங்களுக்கு மன அழுத்தங்களும் குழப்பங்களும், ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குது அப்படின்ற அளவுக்கு இனம் புரியாத வழி வேதனைகள் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும். நீங்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது பார்த்தா அங்கேருந்து ஒரு மைண்ட் செட்டில் வருவீங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா அதுவே பிரச்சனையாகி ஒன்றுமே பேசாமல் நீங்கள் ஒன்று எதிர்பார்ப்பீங்க, அவங்க ஒன்று பேசுவாங்க, கடைசியில் அதுவே பலவித பாதிப்புகள் உண்டாக்கிறோம். டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க இருப்பீங்க. இன்றைக்கும் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா, நம்ம வாழ்க்கை அமையுமா, நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் கன்னிராசி என்பவர்கள் தான் நிறைய பாதிப்புகளுக்கு ஆளாக இருக்கீங்க. என்னை பொறுத்தவரையிலும் பர்ஃபெக்ட்னா அது கன்னிராசி தான். ஒன்றுமே இல்லாத ஒரு லைஃப் இந்த வாழ்க்கை அடைஞ்சால் உங்களால் வாழவே முடியாதுன்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சாலும் அந்த வாழ்க்கை துணையை அழகாக பர்ஃபெக்டாக பெரிய லெவலுக்கு ஃபோக்கஸுக்கு கொண்டு வந்து 10 பேர் பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. அந்த திறமையும் டேலண்ட்டும் அந்த ஆற்றலும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தான் உண்டு. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அவ்வளோதான், இவங்க மீண்டும் எந்திரிக்க முடியாது, இவங்களுக்கு இதுக்கு மேலே எந்த விதத்துலையும் பலம் இல்லை, இவங்க எந்திரிக்க முடியாத அளவுக்கு பாதிப்புகளுக்கு ஆளாயிட்டாங்கன்னு சொல்லி வாய் முடிக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் சடனாக அந்த இடத்துலேருந்து ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் தான். மீண்டும் எந்திரிச்சு நிற்பீங்க, அவ்வளோதான் நினைப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. பெரிய லெவலில் மற்றவங்க ஃபோக்கஸ் உங்கள் மேலே விழும். அந்த லெவலுக்கு வைராக்கியமும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் மிக்கவங்க இந்த கன்னிராசி என்பர்கள். அப்பேற்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் காலகட்டங்களில் பலவித பாதிப்புகளும் பலவித இழப்புகளும், நம்ம ஏன் யாருக்கு என்ன செஞ்சோன்ற அளவுக்கு படுத்த தூக்கம் இல்லாத அளவுக்கு யோசனைகள் அதிகரித்து இன்றைக்கி உங்கள் சுய முயற்சியில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்ற முயற்சிகளோடு இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு சுக்கிரன்
தனஸ்தானாதிபதி பாக்யாதிபதி 7ஆம் வீட்டில் குரு பகவானோட வீட்டில் மீன ராசியில் சனி பகவான் சுக்கிரனோட இணைஞ்சு நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகமான நிலை உருவாகும். எப்படின்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அருமையான ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் நீண்ட நாளாக அது தடையாக இருந்திருக்கும். அந்த இடத்துல அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு உருவாகும். அதே நேரத்தில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கக்கூடிய இடத்துல உங்கள் எமோஷனலை டச் பண்ணி நீங்கள் வெளியில் போகக்கூடிய அளவுக்கெல்லாம் சூழ்ச்சிகள் நடந்திருக்கும். அந்த இடத்துல மீண்டும் நீங்கள் நிலைச்சு நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இது உருவாக்கும். உங்களுக்கு இத்தனை நாட்களாக யார் இடைஞ்சலாக இருந்தாங்களோ, குடைச்சலாக இருந்தாங்களோ, உங்களை தேவையில்லாமல் போட்டு கொடுத்து உங்களுடைய நம்பிக்கை நாணயங்களுடைய பேர் புகழ் எல்லாத்தையும் கெடுக்கணும்னு நினச்சாங்களோ, அவங்களுக்கு இதில் மீண்டும் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் அரசு உத்தியோகத்திற்கு பரீட்சை ரொம்ப நாளாக எழுதி நான் முயற்சிகள் எடுத்து 1/2 மார்க் 1 மார்க்கில் இமி கேப்பில் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டுருக்கு. என்னை விட குறைந்த படிப்பு படிக்கக்கூடியவங்க இன்றைக்கி அவங்க நல்ல அட்வான்டேஜாக இன்றைக்கி ஸ்ட்ராங்காக அருமையான இடத்துல உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைச்சிடுச்சு, அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் ரொம்ப ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டுருக்கேன்ற அளவுக்கு பாதிப்புகள் கொடுத்துருக்கோம். இப்போ மூவ் பண்ணுங்க. இந்த மார்ச் மாதத்தில் சுக்கிரன் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துல நிற்கிறாரு. அதே நேரத்தில் இந்த மாதம் முழுவதும் அவர் அந்த 27ஆம் தேதி வரைக்குமே அதே இடத்துல தான் இருக்க போகிறாரு. இதில் உங்களுக்கு 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தில் பெயர்ச்சி ஜூனில் பயிற்சியாகி அவரும் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று வந்து நிற்கக்கூடிய ஒரு பலமான நிலை இந்த வருடத்தில் உருவாக போகுது. 12ஆம் பாவத்தில் கேது நிற்கிறார். அவரும் லாபஸ்தானத்துக்கு இந்த வருட இறுதி கட்டத்தில் அவர் போக போகிறார். இந்த 2026ல் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் இந்த வருடம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ராகு 6ஆம் பாவத்தில் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நிற்க போகிறார். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டை கொடுத்துரும். தெளிவாக சிந்திக்க ஆரம்பிச்சிடுவீங்க, போல்டாக இறங்கி செயல்படுவீங்க. இத்தனை நாட்கள் இல்லாத ஒரு தைரியம் துணிச்சல் வீரியம் உங்களுக்கு கிடைக்கும். சில நட்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய வேகத்தை கண்டு பல பேர் உங்களுக்கு கூடிய சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பிரிந்தவர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க, அவங்க மீண்டும் உங்களோட வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக போகுது. குறிப்பாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் பெரிய லெவலுக்கு கை கொடுக்க போகுது. ரொம்ப நாளாக தடைப்பட்டு நிற்கிது சுபகாரியங்கள், நாங்களும் முயற்சி பண்ணுறோம், தடை ஆகிட்டே இருக்குன்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அது இப்போ கைக்கூடி வரும். வேலை மட்டுமல்ல, தொழில் ரீதியில் நிறைய பாதிப்புகளும் மன உளைச்சலையும் சந்திச்சிருப்பீங்க. அந்த தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் மன உளைச்சல்களையும், அதாவது உங்கள் முயற்சியால் மட்டுமல்லாமல் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வேலை செய்கிறதுனால சடனாக அதில் பெரிய லெவலில் திருப்பங்கள் உருவாகும். ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது. உங்களுடைய ஸ்பீடை பார்த்து மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்க போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. பெரிய லெவலில் 2026ஆம் வருடத்தில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. அதற்கு இந்த சுக்கிரன் பெரும் ஊன்றுகோலாக இருக்க போகிறார். ஏன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு 2ஆம் தனஸ்தானாதிபதி பாக்யாதிபதி. அப்போது தனம் செல்வம் செல்வாக்கு உயரப்போகுது. அதே நேரத்தில் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி போனாலும் அவர்கள் மீண்டும் உங்களோட வந்து இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது. அவர்களது வாழ்க்கை, திருமண வாழ்க்கை ரொம்ப நாளாக தடையாயிட்டு இருக்க நினச்சிங்கன்னா அது இப்போ கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அது மாறப்போகுது. குறிப்பாக அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை சடனாக கிளிக் ஆகும். அவங்களுக்கு வேலை போயிடுச்சே, அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, பட் அவங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு நினச்சவங்களுக்கு மீண்டும் அருமையான வேலை அவங்களுக்கு அமையும். தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய முயற்சிகள்லாம் தடையாயிட்டு இருக்கேன்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே இப்போ அழகாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதுலேயும் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. அந்த ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அழகாக உங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகக்கூடிய அருமையான வழிகள் உங்களுக்கு பிறக்க போகுது. அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தினால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. அதுலேயும் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுலையே ஹை லெவல் என்னென்னா வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்க போகுது. வெளிநாட்டில் நீங்கள் போய் செட்டில்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, அங்கே இருந்து வேலை இழக்கிற வாய்ப்போ இல்லை தொழில் ரீதியில் பாதிப்புகளோ குடும்ப ரீதியில் சிக்கல்களோ சந்தித்தவங்க இப்போது குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய தருணமாக இருக்கும். இத்தனை நாளாக அப்படியே ஏதோ ஒரு மன அழுத்தமும் மன உளைச்சலும், நம்ம ஏன் இப்படி இருக்கோன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும். நமக்கு ஏன் எல்லாம் டவுன் ஆகுது, சம்பாதிக்கிறோம் மிச்சம் வைக்க முடியல,
மிச்சம் வைக்கலாம்னு பரவாயில்லைங்க, கடன் சுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதிலிருந்து மீண்டு வெளியில் வந்தால் போதுமே நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சாதக நிலையாக போகுது. கடன் சுமைகள் நீங்க போகுது, சம்பாதிக்க போகிறீங்க, வளர்ச்சி அடைய போகிறீங்க. இந்த வருடத்தில் இத்தனை கட்டமாக நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் செய்ய போகிறீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்க போகிறீங்க. மொத்தத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு காலகட்டம், திருமணம் கைக்கூடி வரும். மொத்தத்தில் புத்திரபாக்கியம் ரொம்ப நாளாக தடையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது இப்போ உங்களுக்கு கைக்கூடி வரும். ஏன்னா சுக்கிரன் பெரிய லெவலில் உங்களுக்கு வேலை செய்ய போகிறார். அப்போ என்னை பொறுத்தவரையிலையும் முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% சக்ஸஸ்ஃபுல்லுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறும். அதனால் நான் சொன்ன பலன்கள் பார்த்தீங்கன்னா இது கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் திசா புத்தியில் ரொம்ப அவசியம். அதனுடன் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள், இந்த சுக்கிரனும் சனியும் குருவும் எத்தனை பரல்களோடு இருக்கிறார்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஒருவேளை உங்கள் 4க்கு மேலே 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் பெரிய லெவலில் உண்டாக்கிடும். அதுவே 4க்கு கீழே 3, 2, 1 பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்யும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுங்க. அது மென்மேலும் வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திடும். அது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.